பிரைஸ் செல்லோன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி மத்திய 25-29 நாம் வாசிக்கிறான். ஒரு மனுஷன் தூர தேசத்திற்கு போகும் பொழுது தன் ஆசிகளிலே ஒரு 5 பாகத்தை ஒருவனிடத்திலும் 2 பாகத்தை இன்னொரு இடத்திலும் 1 பாகத்தை ஒரு இடத்திலும் கொடுத்து செல்கிறதை குறித்து நாம் பார்க்க. மீண்டும் அவன் வந்து கணக்கு கேட்கும்போது 5 வாங்கினவன் 10ஆகவும் 2 வாங்கினவன் 4ஆகவும் 1 வாங்கினவன் 1 செய்யாமல் அப்படியே திருப்பி கொடுத்தான். எனவே 1 செய்யாமல் அப்படி திருப்பி கொடுத்தவனிடத்தில் அதை பிடுங்கி உள்ளவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதல் 5 வாங்கினவனை ஈசாக்குக்கும் 2 பெற்றுக்கொண்டவனை யாக்கோபுக்கும் 1 திருப்ப கொடுத்தானே வாங்கி அவனை ஏசாவுக்கும் ஒப்பிட்டு சொல்லலாம். ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவன் விருத்தி அடைந்தான். யாக்கோபு வாக்குத்தத்தம் மேல் பிரியம் வைத்தும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே தான் பெற்ற 2 பரிவாரத்தையும் வேறு வழியின்றி தேவனுக்குள்ளே அதை புதுப்பித்து கொண்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 1 வாங்கினவன் ஏசா தனக்கு கிடைத்த சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஆகாரத்தின் மேலுள்ள இச்சையினாலே அதை இழந்து அவன் தவித்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த மனுஷன் வேறு யாரும் அல்ல, அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நமக்கு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து விட்டு ஏதோ அவர் தேவ ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போயிருக்கிறார். பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லும்போது அவருக்குள்ளான சகல வல்லமைகளையும் சகல அதிகாரங்களையும் ஒன்றையும் அவர் தனக்கென்று எடுத்துக்கொண்டு போகாமல் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு போனபடியினாலே அவர் வருகையிலே மீண்டும் நம்மை பார்த்து கணக்கு கேட்க இருக்கிறார். அப்போ நாம் ஈசாக்கா இருப்போமா, யாக்கோபை இருப்போமா, ஏசாவாக இருப்போமா என்கிறதை சிந்தித்து நாம் செயல்பட்டால் அப்படி வருகையில் நாம் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.